இந்த ஹிஜாப் பெண்களுக்கு கண்ணியத்தை தரும், பெண்களுக்கு பாதுகாப்பை தரும், பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரும், பெண்களுக்கு சுதந்திரத்தை தரும், பெண்களுக்கு உரிமையை தரும், பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனையை தரும், பெண்களுக்கு நன்மதிப்பை பெற்று தரும், பெண்களுக்கு இந்த ஹிஜாப் அச்சத்தை போக்கும், பெண்களுக்கு இந்த ஹிஜாப் போராடுகிற குணத்தை பெற்று தரும். வேற என்ன செய்யும் இந்த ஹிஜாப்? போலி பெண்ணியவாதிகளுக்கு ஹிஜாப் எரிச்சலை தரும், காவி சங்கிகளுக்கு ஹிஜாப் கடும் கோபத்தை தரும், காம வெறி பிடித்தவர்களை இந்த ஹிஜாப் கடுப்பேற்றும், அரைகுறை ஆடை அணிபவர்களுக்கு எதிராக இந்த ஹிஜாப் நிற்கும். காம கண்களையும் காம பார்வைகளையும் இந்த ஹிஜாப் தரை நோக்க செய்யும். வேற என்ன வேணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, இஸ்லாம் கூறும் புர்காவும் இத்தாவும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில உலகளாவிய அளவில் பெரும் கொண்ட மக்களை வெகுவாக கவருகிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இது நிதர்சனமான உண்மையாகும், யாரும் மறுக்க இயலாது. உலக அளவில் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்வதற்கான மிக முக்கியமான காரணம், இந்த மார்க்கத்தில் புதிதாக எதுவும் சேர்க்கப்படவில்லை, உள்ளே இருந்து எதுவும் வெளியே செல்லவும் இல்லை, யாரும் இந்த மார்க்கத்தில் கையாடல் செய்து நீக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை, இந்த சட்டம் பொருந்தாது என்று ஒதுக்கி தள்ளவும் இல்லை. அவ்வளவு பரிசுத்தமான மார்க்கமாக 14 நூற்றாண்டுகளுக்கு மேல் இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் பல்கி பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை 100க்கும் மேற்பட்ட முறையில் திருத்தம் செய்திருக்கிறார்கள். காலத்திற்கு தகுந்தாறு போன்று காலத்தை கணக்கிலே கொண்டு மக்களின் சூழலை புரிந்து கொண்டு இந்த சட்டம் கடந்த காலத்திலே பொருந்தியது, இந்த காலத்திலே பொருந்தவில்லை என்று சொல்லி மனிதன் எழுதிய சட்டத்தை திருத்தம் செய்கிறார்கள், நீக்குகிறார்கள், சேர்க்கிறார்கள். ரோட்டிலே வாகனத்தை ஓட்டிச் செல்கிறான் ஒரு மனிதன், திடீரென்று கீழே விழுகிறான். உடலில் மற்ற பாகங்களில் அடி விழுந்தால் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை, தலைப்பகுதியில் அடிபட்டால் உடனே செத்து விடுகிறான். உடனே சட்டம் கொண்டு வருகிறான், ஹெல்மெட் அணிவது கட்டாயம். கணவன் குடித்து விட்டு வந்து ஒரு பெண்ணை கொடுமை செய்கிறான், தூக்கி போட்டு மிதிக்கிறான், ஆடு மாடை விட மோசமாய் அந்த பெண்ணை நடத்துகிறான். உடனே சட்டம் கொண்டு வருகிறான், பெண்கள் மீது கை வைத்தால் அவனுக்கு இந்த தண்டனை கிடைக்கும். குண்டர் சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். பிறகு அது வீரியம் போதாது என்று தடா என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதுவும் வீரியம் போதாது என்று பொடா என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். பிறகு வெயிலிலேயே வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். NIA என்ற பெயரால் பயங்கரமான முறையில் உள்ளே வைத்து நசுக்குகிற பலதரப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்ப காலத்திற்கு தகுந்தாறு போன்று எதை சேர்க்க வேண்டும் என்று மனிதன் சிந்திக்கிறான். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றால் குப்பை தொட்டியிலும் நடுத்தருவிலும் ரோட்டிலும் வீசிவிட்டு சென்றார்கள். உடனே காலம் கடந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நீ பிள்ளையை பெற்று உன்னால் வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்திலே தொட்டில் குழந்தை திட்டம் என்றிருக்கிறது, அந்த தொட்டிலே போட்டு செல். வரதட்சணை தாறுமாறாய் தலைவிரித்தாடியது. வரதட்சணை கொடுமையினால் பல பெண்கள் செத்து மடிந்தார்கள். வரதட்சணை கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது.
அப்ப காலத்திற்கு தகுந்தாறு போன்று எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை சேர்க்க வேண்டும், சேர்க்க கூடாது என்று மனிதன் சிரமத்தை அனுபவிக்கிற காரணத்தினால், பிரச்சனைகளை சந்திக்கிற காரணத்தினால், பிரச்சனை வீதிக்கு வருகிற காரணத்தினால் சட்டத்தை எழுதுகிறான். ஆனால் உலகத்தை படைத்திருக்கிற இறைவன் வீதிக்கு வருவதற்கு முன்னால் அல்ல, விதியை எழுதுகிற பொழுதே மனித குலத்தின் சட்டங்களை ஆணித்தரமாய் எழுதிவிட்டான். அதிலே சேர்க்க இயலாது, அதிலே நீக்க முடியாது, அதிலே கையாடல் செய்ய முடியாது. சந்திக்கிற பிரச்சனைகள் இல்லை, ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தாறு போன்று ஒவ்வொரு சட்டங்களை வகுப்பார்கள். ஆனால் இறைவனின் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீதிக்கு வருவதற்கு முன்பு விதியை எழுதுகிற நேரத்திலேயே இறைவன் வகுத்து வழங்குகிறான். ஒரு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு, அதன் மூலமாக பல இழப்புகள் ஏற்பட்டதற்கு பிறகு, அதன் மூலமாக பலதரப்பட்ட கேடுகள் விளைந்ததற்கு பிறகு சட்டம் இயற்றுவது மனிதன்தான். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் மனிதன் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவான், இந்த பாதிப்பிலிருந்து அவனை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் என்ன என்று ஆழமாக இறைவன் வகுத்து தந்த சட்டம்தான் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிற சட்டங்கள். சாப்பிடுகிற பொழுது, சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவுவதிலிருந்து, சிறுநீர் கழித்தால் அந்த உறுப்பை சுத்தம் செய்வதிலிருந்து, தூங்குகிற பொழுது படுக்கிற போர்வையை 3 முறை உதறுகிற வகையில், இப்படி சின்னஞ்சிறிய சட்டங்களில் இருந்து பெண்ணம்பெரிய சட்டம் வரைக்கும் இறைவன் முஸ்லிம்களுக்கு கணக்கச்சிதமான சட்டங்களை வகுத்து வழங்கியிருக்கிறான். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முஹம்மது நபி மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட இந்த ஷரியத்து சட்டங்களிலே உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும், உலகமே சேர்ந்து கை வைத்து அதை மாற்ற துடித்தாலும், கடுகை கோடி பங்காக வைத்து அதிலே ஒரு பங்கை கூட முஸ்லிம்கள் அந்த சட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த நாட்டிலே, மதச்சார்பற்ற நாட்டிலே, வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டப்படுகிற இந்த நாட்டில் பல மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், காலம் காலமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை குறித்து கடுமையான முறையில் நோவினை செய்கிற, துன்புறுத்துகிற, இல்லாத ஒல்லாத கருத்துக்களை எல்லாம் அவதூறுகளாய் அள்ளி தெளிக்கிற வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வீடுகளுக்குள் இருந்து கொண்டு நாம் உண்டு, நம் வேலைகள் உண்டு என்று இருந்துவிட்டால், நம் சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது இஸ்லாமிய சட்டங்களிலே கயவர்கள் கை வைக்கிற பொழுது கண்டும் காணாமல் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறந்த ஜிஹாது என்ன தெரியுமா? சிறந்த போர் எது தெரியுமா? போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஆயுதங்களை தாங்கி உடல் உறுப்புகளை இழந்து உயிரை கொடுப்பதும் போர் என்று சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை உரைத்து சொல்வது போர்களிலேயே மிகச்சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த வகையிலே சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், புர்கா என்ற ஒரு படத்தை எடுக்கிறான்.
இந்த படத்தை எடுத்தவன் ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு இஸ்லாமியன் அல்ல. இந்த படத்திலே நடித்தவன் இஸ்லாமியன் அல்ல. அதிலே நடித்த அந்த கூத்தாடி சினிமா ஹீரோயின் இஸ்லாமியர் அல்ல. புர்கா என்ற படம், இதை டைரக்ட் செய்த, கதை திரைக்கதை வசனம் எழுதிய அந்த கேடுகட்டவன் முஸ்லிம்கள் உயிராக மதிக்கிற சரியா சட்டமாக இருக்கிற அந்த இத்தா சட்டத்தை கொச்சைப்படுத்தி இந்த படத்திலே கேவலமாய் விமர்சிக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் உயிரை இழந்தேனும் சரியா சட்டத்தை பாதுகாக்க பாடுபட வேண்டும். அது நமக்கான உரிமை. அந்த படத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், கணவனை இழந்து விட்டாலாம், அவருடைய கணவர் மரணித்து விட்டாராம், யாருமே இல்லாத அறையிலே இருக்கிறாராம், யாருமே இல்லை. இவள் அந்த பகுதியிலே அந்த வீட்டிலே இருக்கிறாள். படத்தின் காட்சியை பாருங்கள். படம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் பக்ரா சூராவுடைய அந்த சூராவில் வருகிற ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், இந்த ஆயத்துல் குர்சியை டிஸ்ப்ளே செய்து படத்தை ஆரம்பிக்கிறார். படத்தை எடுத்தது முஸ்லிம் அல்ல, படத்தில் நடிச்சது முஸ்லிம் அல்ல, டைரக்டர் இஸ்லாமியன் அல்ல. எவ்வளவு வன்மம் இருக்குமையானால், எவ்வளவு உள்ளத்திலே நஞ்சை வைத்திருப்பான் என்று சொன்னால், ஆயத்துல் குர்சியை டிஸ்ப்ளே செய்து படம் ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் இருக்கிறாள், முகத்தை மூடி இருக்கிறாள், உடலை மறைத்திருக்கிறாள். திடீரென்று வாசலில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, நாய் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. எட்டி பார்த்தா நாய் இல்லை, ஒரு கிறுக்கன் கேடுகட்டவன் குடிகார ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். யார் அவன்? அவனே சொல்லுகிறான், நான் என்னுடைய தாயார் ஒரு விபச்சாரி, அந்த விபச்சாரிக்கு பிறந்த மகன் தான் நான். யாரு கூட சண்டையை போட்டிருப்பான் போல அந்த கேடுகட்டவன். அடிபடி தகராறுல அங்கங்க கத்தி குத்துப்பட்டு ஆளு மூர்ச்சையாகி கிடக்கிறான். உடனே இந்த பெண் என்ன செய்கிறாளாம், கைத்தாங்கலாக அந்த குடிகார அயோக்கியனை தூக்கி வீட்டிற்குள் அழைத்து வந்து கட்டிலே படுக்க வைத்து முதலுதவி சிகிச்சை செய்கிறாளாம். பிறகு அந்த கேடுகட்ட மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு இந்த பெண்ணை சீண்டுகிறான். நீங்கள் யார்? ஏன் தனியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆயிற்று? இல்ல, என் கணவன் இறந்துட்டாரு, அதனால 4 மாசம் 10 நாள் நான் இதா இருக்கணும். எங்க கொண்டு வந்து கை வைக்கிறான்னு பாருங்க. இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இஸ்லாத்தை அழிக்க துடைக்கிற அந்த கேவலமான குணம் படைத்தவர்கள் 4 மாசம் 10 நாள் முஸ்லிம் பெண் இருக்கிற இத்தாவை படமாக எடுக்கிறான். பிறகு இந்த குடிகார ராஸ்கல் அட்வைஸ் பண்றாராம். அது எப்படி? நாகரிகம் வளர்ந்த காலகட்டங்களிலே, அறிவியல் வளர்ந்த காலகட்டங்களில் 4 மாசம் 10 நாளா இது அறிவுக்கு பொருந்தவில்லையே, நீ எல்லாம் பேசலாமா? கதை திறக்கத வசனத்தின்படி நீ ஒரு விபச்சாரிக்கு பொருந்தவன். புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு கேள்வி, இந்த டைரக்டர் இந்த மாதிரி வேறு மதத்தை சார்ந்தவர்கள் குறித்தோ அவர்களுடைய சட்டங்கள் குறித்தோ படம் எடுத்தால் இன்னைக்கு அவன் ஊருக்குள்ள உலகத்தில் உயிரோடு நடமாடி இருக்க முடியுமா? முஸ்லிம்கள் என்றால் உனக்கு கில்லுக்கிறையா? நாங்கள் அப்படி என்ன செய்தோம்? நாங்கள் எங்கள் மார்க்கப்படி, எங்கள் குர்ஆனின்படி சரியா சட்டத்தை பேணுகிற காரணத்தினால உனக்கு என்னடா வந்துச்சு? இப்ப இதான் என்ன உலகத்துக்கு விளக்கணும். 4 மாசம் 10 நாள் இருட்டறையிலே இருக்க வேண்டும். 4 மாத 10 நாட்கள்
வெளியே செல்வது கூடாது என்றெல்லாம் ஒரு கதையை கட்டி வைத்திருக்கிறான். படத்திலே சினிமாவாக அதை கற்பனை கதையாக உருவாக்குகிறான். இதான் என்ன? முஸ்லிம் சமூகமே, நாமும் உணர்ந்து கொண்டு நம்முடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற அயோக்கியர்களுக்கு மரணேறி கொடுக்கிற வகையில் இத்தாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தா சம்பந்தமா இஸ்லாமிய சமூகத்திலும் சில விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. சில மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகிறார்கள். வெள்ளை சேலையை உடுக்கணும், அலங்காரம் பெரிய அளவுல, பவுடர் பூசக்கூடாது, சோப்பு போட்டு கூட குளிக்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்கிறது. வானத்தை பார்க்க கூடாது, பூமியை பார்க்க கூடாது, சூரியனை பார்க்க கூடாது, சந்திர வெளிச்சத்தை பார்க்க கூடாது. கணவன் இழந்ததற்கு பிறகு, கணவன் மரணித்ததற்கு பிறகு அந்த பெண்ணை ஒரு இருட்டு அறையிலே மூடிவிடுகிறார்கள். யாரையும் அந்த பெண்ணு பார்க்க கூடாது. இப்படி சில மூட நம்பிக்கை காலம் கடந்து இறைவனின் அருளால் ஏகத்துவ தௌஹீது கொள்கையின் பிரச்சாரத்தின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறிவிட்டார்கள். 100% மாற்றிவிட்டாயிற்று அல்லாஹ்வின் அருளால். இன்னும் சில இடங்கள்ல இந்த வெள்ளை சேலை இது மாதிரியான பிரச்சனைகள் மக்கள் விளங்காமல் அறியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், இத்தா என்று சொன்னால் காத்திருக்கிற காலகட்டம் என்று பொருள். இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான், நோன்பு பற்றி பேசுகிறான். நோன்பு ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். பயணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதான் என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணுமா, ஒரு 4 மாசம் 10 நாள் மறு திருமணம் முடிக்கிறதுக்கு நீ வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். இதுக்கு பேர் தான் இதா. அந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் நல்ல அடிக்கிற கலர்ல Dress போடக்கூடாது, சுருமா கண் மை பூசக்கூடாது, பிறரை ஈர்க்கிற வகையில நறுமணம் பூசக்கூடாது. அவ்வளவுதான். படம் எடுத்த அயோக்கியனே, இதா பத்தி உனக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே ஜாபிர் என்ற ஒரு நபித்தோழரின் மாமி ஃபாத்திமா என்ற ஒரு பெண் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் மரணித்து விட்டார். மரணித்து ஒரு 10-20 நாட்கள் தான் ஆகிறது. மரணித்த பெண்ணு, அதாவது கணவனை இழந்த அந்த பெண்ணு 4 மாசம் 10 நாள் காத்திருக்கணும், மறு திருமணம் முடிக்கிறதுக்கு காத்திருக்கணும். அவ்வளவுதான். அந்த பெண் கேட்கிறார், என் கணவருடைய தோட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த தோட்டத்திற்கு நான் சென்று பேரிச்சம் பழங்களை பறித்தால் அந்த பேரிச்சங்கொட்டைகளின் மூலமாக வருவாய் வரும், அது என்னுடைய பசியை போக்குகிற ஒரு வருவாயாக இருக்கும். இதா இருக்கிற நான் வெளியே நடந்து சென்று பிறர் பார்க்கிற வகையிலே தெருவுல நடந்து போய் அந்த தோட்டத்துக்கு போய் பேரிச்சங்கொட்டைகளை பழங்களை எடுத்து வந்து விற்பனை செய்யலாமா? நபிகளார் சொன்னார்கள், பெண்ணே, தாராளமாய் நீ உன் வருவாயை ஈட்டிக் கொள்ளலாம். நீ அந்த வருவாயின் மூலமாக உன் பசியையும் நீ போக்குவாய், பிறருக்கு தர்மமும் செய்வாய் தானே, தாராளமாய் செய்து கொள். எவன்டா சொன்னது இருட்டறையில இருக்கணும்னு? யார் சொன்னா? உனக்கு தெரியுமா? எங்கள் சரியா சட்டத்திலே கை வைக்க நீ யார்? அபூ சலமா என்ற ஒரு நபி தோழர் மரணிக்கிறார். அவருடைய மனைவி உம்மு சலமா அவர்கள் நபிகளாரின் வீட்டிற்கு அவர்களை தேடி வருகிறார்கள். 4 மாசம் 10 நாளுக்கு இல்ல, அதற்கு முன்பாகவே
வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், அபூ சலமா கதுமாத், என்னுடைய கணவர் அபூ சலமா இறந்து விட்டார், என்னால் வேதனையை தாங்க முடியல, நான் இப்பொழுது என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, என் கணவரை மன்னித்து விடு, அவரை விட மிகச்சிறந்த ஒரு துணையை கொடு என்று பிரார்த்தனை செய். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற கணவனை இழந்ததற்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்களிலே அல்லாஹுவின் தூதர் அவர்களை சந்திக்க வந்தார் இத்தா இருக்கிற பெண்ணு. இப்ப இத்தான்னா என்னன்னு மண்டையில விளங்காம புரியாம, நீலாம் இஸ்லாத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? முஸ்லிம் பெண்களே, வயதான பாட்டிமார்களே, புரிந்து கொள்ளுங்கள், இத்தாவுடைய சட்டம்னா 4 மாசம் 10 நாள் காத்திருக்கணும். உங்க மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி குழி தோண்டி புதைச்சிருங்க. இல்லன்னா இஸ்லாத்தை கேவலப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் சினிமா படம் எடுக்கிறதுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பது காரணமாய் அமைந்துவிடும். சில முஸ்லிம் ஊர்கள்ல கர்ப்பிணி பெண்கள் கூட அந்த இதா இருக்கிற பெண்ணை சந்திக்க விட மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இல்ல வயிற்றுல கரு உண்டாயிருக்குது இல்ல, சரி அதனால வயிற்றுல இருக்கிற கரு ஆண் கருவா இருந்துச்சுன்னா கர்ப்பறையை தாண்டிக்கிட்டு வந்து இந்த அம்மா பாத்துருமா. எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைன்னு பாருங்க. அப்படின்னா அந்த இதா இருக்கிற பெண்ணை குழிய தோண்டி பூமிக்குள்ளதான் வைக்கணும். கர்ப்பறையை தாண்டி கருவுல இருக்கிற குழந்தை இதா இருக்கிற அம்மாவை பாத்துரும்னா சுவத்தை தாண்டி பாக்குமா இல்லையா? பக்கத்து வீட்டுல வேற ஒரு ஆண் இருப்பான். கருவறையை தொலைச்சுக்கிட்டு பாக்குற சக்தி இருக்குதுன்னா சுவரை தொலைச்சிட்டு பாக்குற சக்தி இருக்கும்ல. மூட நம்பிக்கை. மார்க்கத்தில் இவைகள் எல்லாம் சொல்லித் தரப்படவில்லை. இதான் சம்பந்தமா நீ ஒரு படம் எடுக்கிறல்ல, நீ எதை படமா எடுக்கணும் தெரியுமா? கணவனை இழந்து விட்டால் பிற மதத்திலே கணவனை எரியூட்டுகிற அந்த தீயிலேயே அந்த மனைவியையும் தள்ளுகிற உடன்கட்டை ஏறுதல் என்பதை காலம் காலமாக செய்து வந்தார்கள். இன்னும் சில ஊர்கள்ல, வீடியோ பதிவு இல்லாத ஊர்கள்ல, ஆக உச்சகட்ட கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தைரியமான ஆளா இருந்தா இதை நீ படமா எடுறா பார்க்கலாம். அல்லது கடந்த காலத்தில் நடந்து வந்துச்சு இல்ல, அதை படமாக எடு. மாற்று மதத்திலே கலாச்சாரம் இருக்கிறது. கணவனை இழந்துட்டா மறு திருமணம் முடிக்க கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். 20 வயதிலே, 22 வயதிலே, 23 வயதிலே இருக்கிற அந்த பெண், இவன் பைக்கில் போயிருப்பான், குடிகாரனாக இருந்திருப்பான், லாரியிலே மோதி உயிரை விட்டிருப்பான். அதற்கு அந்த பெண் என்ன பாவம் செய்தால்? பசி எடுப்பது போன்று, தாகம் எடுப்பது போன்று, மனம் ஜலம் கழிப்பது போன்று அவள் உடலுக்கென்ற ஒரு உணர்வு இருக்கிறதா இல்லையா? இந்த உணர்வை இஸ்லாம் மதிக்கிறது, மதித்து சொல்லுகிறது. 4 மாசம் 10 நாளுக்கு பிறகு நீ மறு திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த உரிமை வேறு மதத்தில் இருக்குதா? இல்லீகலா பொண்டாட்டியா இல்லாம 2வது கையா வச்சுக்குவனே ஒழிய அபிஷியலா திருமணம்னு அனௌன்ஸ் பண்ணி ஒன்னா ஏத்துக்க மாட்டேன். எத்தனை விதவைகள் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வைப்பாட்டிகளாக இருக்கிறார்கள் என்று விக்கிபீடியா சொல்லுகிறது தெரியுமா? எடுத்துப்பார். மாற்று மதத்திலே கணவனை இழந்து விட்டால் அந்த பெண்ணை அழக செதைக்கணும். என்ன செய்வது? வெள்ளை சேலை, முழுசா வெள்ளை சேலையை கொடுப்பாங்க. கழுத்தில, காதில, கையில, கால்ல எல்லா அலங்காரங்களையும் கழட்டுவார்கள். அப்பவும் அழகா தெரியுதா? மொட்டை அடிச்சிருவாங்க. ஒரு பெண்ணுக்கு
இருக்கிற அழகிலேயே முடியிருப்பது ஒரு அழகு. மொட்டை அடிப்பார்கள், பிறகும் அழகாய் தெரிந்தால் பப்பாளி இருக்குதுல, பப்பாளி இது மாதிரியான பழங்களையோ காய்கறிகளையோ நெருப்புல சுட்டு சுட சுட வாய்க்குள்ள திணிப்பாங்க. அப்படி திணித்தால் ஒண்ணு பல்லு அந்த சூடு தாங்காம தானா உடைஞ்சு விழுந்துரும், அல்லது வாய் முழுக்க கொப்பளம் ஏற்பட்டு உதடுகள் வெடித்து அந்த வேதனை தாங்க முடியாமல் ஈர்கள் எல்லாம் வெடித்து பற்கள் துண்டு துண்டாய் நொறுங்கி விடும். ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டா, அவன் செத்து போயிட்டா, மரணிச்சிட்டா, மறு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற அழகான உரிமை எங்க இருக்கிறது? அதை மறைத்து விட்டு மூடி விட்டு இத்தாவை கொச்சைப்படுத்தி படம் எடுக்கிறாயா? இத்தா என்று சொன்னால் 4 மாசம் 10 நாள் கணவன் மரணித்து விட்டால் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதுல அறிவுஜீவி மாதிரி 4 கேள்வி வர கேட்பானே, அது எதுக்கு 4 மாசம் 10 நாள்? கரு உண்டா இருக்கிறதா இல்லையா என்று தெரிவதற்கு 4 மாசம் 10 நாள் தேவையா? அட வெங்காயம், நாங்க சொன்னோமா கரு உண்டாகி இருக்கிறதுக்கா இல்லையா என்பதற்கு மட்டும்தான் 4 மாசம் 10 நாள் சொன்னோமா? நாங்கள் சொல்லாத கருத்தை சொன்னதாய் சொல்கிறான். அறிவியல் வளர்ந்து விட்டது, கருவறையை சோதிச்சு பார்த்தரலாம். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச மதிப்புடையவர் கணவர் தான். அதனாலதான் நபிகளார் சொன்னாங்க, உன் அம்மா, உன் அப்பா, உன் சகோதரன், நீ பெற்றெடுத்த பிள்ளை யாரா இருந்தாலும், யார் இறந்து போனாலும் 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவனை இழந்த பெண்ணை தவிர அவளால தாங்க முடியாது, ஜீரணிக்க முடியாது. நகமும் சதையுமாய் பழகிய அவர்கள் வாழ்ந்த அந்த பொன்னாலான வைரத்தாலான நாட்களை எண்ணி எண்ணி பார்ப்பால், அழுவாள், கதறுவாள், உடனே மீள முடியாது. மன ரீதியா சில நாள் தேவை, அவ தயாராகணும். அப்ப கரு உண்டாகி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு மட்டும் இதா கிடையாது. அதையும் தாண்டி பல மன ரீதியாக, உளவியல் ரீதியாக மறு திருமணத்திற்கு தயார் செய்வதற்கு அவள் மன ரீதியாக தயாராகணும். 4 மாத 10 நாள் அல்ல, எங்கள் இறைவன் 400 நாட்கள் இதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் எங்கள் முஸ்லிம் பெண்கள் இருப்பார்கள், மறுபேச்சு பேச மாட்டாங்க. உனக்கு என்ன, எங்களுக்கு கஷ்டம்னு நாங்க சொன்னோமா? இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இதா என்பது குறித்து யாரெல்லாம் கேவலமாக பேசுகிறானோ அவனுக்கு மரண அடி கொடுக்கிற விதமா இஸ்லாத்தில இதா சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா வாய மூடிக்கிட்டு அமைதியா இரு. ஒரு மதம் மீது குற்றம் சொல்லாதே. அடுத்து பாருங்கள், ஹிஜாப். சமீப காலமாக முஸ்லிம் பெண்கள் அணிந்திருக்கிற இந்த ஹிஜாப் ஆடை மீது எதிரிகளுக்கு அவ்வளவு எரிச்சல் ஏற்படுகிறது. இந்த ஹிஜாப் முஸ்லிம் பெண்கள் அணிந்திருக்கிற காரணத்தினால் எதிரிகளுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல். நமது பகுதியிலே கூட பல பிரச்சனைகள் நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய அருளால ஒரு போராட்டம் வெடிக்கும் என்று அறிவித்தோம், அரசு ஒத்துழைத்தது. அது மாதிரி விஷ ஜந்தாய் முளைத்த அந்த கேடுகட்ட விஷத்தை வேரோடு சாய்த்தது. மிக்க நன்றி. ஆனாலும் யோசித்து பாருங்கள், இது மாதிரி முஸ்லிம் பெண்கள் அணிகிற ஹிஜாப் குறித்து மற்றவர்களுக்கு என்ன அக்கறை, என்ன வந்தது? இந்த ஹிஜாப் சம்பந்தமாக முஸ்லிம் பெண்களில் யாரேனும் ஒருவர் உங்களிடத்திலே வந்து எங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது என்றார்களா? கர்நாடகாவில் இருந்து, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து,
ஏன் தமிழகத்தில் சங்கிகளோ காவிகளோ கால் வைக்க முடியாத அளவிற்கு ஓட ஓட விரட்டப்படுகிற தமிழகத்தில் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் வரைக்கும் இந்த ஹிஜாப் அணிகிற பெண்களை கண்டால் அவ்வளவு கடுப்பாகிறது என்றால் என்ன காரணம்? அப்படி என்ன இருக்கிறது இந்த ஹிஜாப்ல? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணுரிமை பேசுகிற பைத்தியங்கள்னு ஒரு குரூப் தெரியும், முற்போக்குவாதிகள் என்பார்கள். அது முற்போக்குவாதிகள் அல்ல. பெண்ணுரிமைன்னா என்ன? ட்ரெஸ் திறந்து போட்டு உடலை காட்டுறதுக்கு பேரு பெண்ணுரிமையா? ஊர் ஊரா கண்டவரோடு கழியவரோடு மகரம் இல்லாத அண்ணனோ தம்பியோ கணவரோ பெற்றோரோ இல்லாத எவன் கூடயோ சுற்றி திரிகிறதுக்கு பேரு பெண்ணுரிமையா? பெண்ணுரிமை என்பதை கொச்சைத்தரமான ஒரு அர்த்தத்திலே இந்திய அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களுக்கு பெண் உரிமை நசுக்கப்படுகிறது. பெண்களுடைய உரிமையை அப்படியே குழி தோண்டி புதைக்கிறார்கள் அப்படின்னு யாரு சொன்னது? பெண் உரிமை என்றால் என் உடலை மறைப்பதுதான் உச்சகட்ட பெண் உரிமை. அது இஸ்லாம் வழங்கியிருக்கிற கண்ணியம். வைரக்கல் ஒருவனுடைய வீட்டில் இருக்கிறது, தங்க நகைகள் இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கிறது. அப்படியே பப்பரப்பான்னு வீட்டை திறந்து போட்டு ஊருக்கு போயிருவியா? வீட்டில் வந்து பாருக்கிற திருடன் திருடிட்டு போயிடுறான். ஏண்டா திருடிட்டு போனான்னு கேட்டா இல்ல, உரிமை, உலக உரிமை, திருடனுக்கு உரிமையை கொடுத்த அதனால திறந்து போட்டு போனேன் சொல்லுவியாடா? ஒரு வைரம், ஒரு தங்கம், ஒரு ஆபரணம் எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதை விட இஸ்லாம் பெண்களை பன்மடங்கு வைரமாய் தூக்கி நிறுத்தி பாதுகாக்கிறது. பெண்கள் பொக்கிஷங்கள், அவர்கள் வைரங்கள், வைடூரியங்கள். அந்த வைரத்தை, அந்த மின்னுகிற மிளறுகிற ஆபரணத்தை ஹிஜாப் என்னும் கேடயத்தின் மூலமாக இஸ்லாம் பாதுகாக்கிறது. தவக்குல் கர்மான் அப்படின்ற ஒரு பெண்மணி, ஓமன் நாட்டை சார்ந்த பெண்மணி, 2011 ஆண்டுல சிறந்த பெண்மணிக்கான விருது இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம். அப்ப அவங்க அந்த விருதை வாங்கிட்டு கீழே வர்றாங்க. வருகிற பொழுது நிருபர் எல்லாம் கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஏன் ஹிஜாபை அணிகிறீர்கள்? இது உங்க அறிவுக்கும் சிந்தனைக்கும் உயர்ந்த ஆடையா தெரியுதா? இது உங்க வளர்ச்சியை கட்டுப்படுத்தலையா? இப்படி எல்லாம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உடனே அந்த தவக்குல் கர்மான் என்ற இஸ்லாமிய பெண் பதிலளிக்கிறார். கேள்வி கேட்ட நிருபர்கள் திகைத்து போகிறான். அந்த பெண் சொல்கிறார், ஆதி மனிதன் ஆடை இல்லாதவனாகவே இருந்தான். அவனின் அறிவு பெருக பெருக ஆடைகளை அணிய ஆரம்பித்தான். நான் இன்றைக்கு யார், நான் என்ன உடுத்திருக்கிறேன் என்பது, என் சமூகம் எத்தனை தூரம் அறிவிலும் நாகரிகத்திலும் முன்னேறி இருக்கிறது என்பதை என்னுடைய ஹிஜாப் என்னும் கன்னி ஆடை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது என்கிறார். ஏண்டா, ஆதி மனித இலைய கட்டிக்கிட்டு தெரிஞ்சான், அப்பத்தான் அறிவு வளர்ந்துச்சு. இன்னைக்கு நீயும் அந்த 2 பீஸ் ஆடைக்கு போறன்னா உனக்கு மூளை இருக்குதா இல்லையா? அந்த பெண் கேட்ட கேள்வி. அறிவு வளர வளர மானத்தை மறைக்க வேண்டுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, ஒலிம்பிக் போட்டியில இப்திஹாஜ் என்ற ஒரு பெண்மணி ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் முதல் பரிசு பெற்ற பெண்மணி, ஹிஜாப் அணிந்து ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொள்கிறார்.
அதே மாதிரி பாருங்க, சாரா போக்கர் கவர்ச்சியின் உச்சம். இவரை போன்று கவர்ச்சி நடிகை இல்லை என்று பெயர் பெற்றவர். ஒரு கடத்திலே உள்ளமெல்லாம் நிலைகுலைகிறது, தடுமாறுகிறது. ஹிஜாபை அணிந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். ராபியா அர்ஷத் பிரிட்டனுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி. ஹிஜாபோடு தான் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்வார், ஹிஜாபோடு வேலை பார்ப்பார், ஹிஜாபோடு போராடுவார், ஹிஜாபோடு வாதாடுவார், ஹிஜாபோடு தீர்ப்பு சொல்வார். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ராபியா அர்ஷத். இல்ஹாம் அப்துல்லா அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒரு அம்மா. அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல ஹிஜாபோடு தான் செல்வார், ஹிஜாபோடு திரும்புவார். ஜைனப் அசீம் கனடாவுடைய நாட்டில் விண்வெளி பயணம் செல்லுகிற விமானத்தை இயக்குகிற விமானி பெண். ஹிஜாபோடு தான் செல்வார், ஹிஜாபோடு தான் தன்னுடைய விமானத்தை இயக்குவார். நொரீன் என்ற பெண் பத்திரிகையாளர். ஆண் பத்திரிகையாளர்களை பார்க்கலாம், பெண் பத்திரிகையாளரில் மிகச்சிறந்த பெயர் பெற்றவர் மைக்கேல் ஜாக்சன், டான்சர். அவரை போன்று யாரும் ஆட முடியாது என்பார்கள். அவருடைய சகோதரி ஜானட் ஜாக்சன் மிகப்பெரும் சிங்கர், பாடகர். ஒரு கடத்திலே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விரக்தியாகி போய் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜாபை நிம்மதியோடு அணிகிறார். ஏஞ்சலா வில்லியம்ஸ் அமெரிக்காவுடைய தூதரகத்தினுடைய மூத்த அதிகாரி. ஹிஜாப் அறிவுக்கு தடை விதிக்குமா? ஹிஜாப் கல்விக்கு எதிரானதா? ஏண்டா அமெரிக்காவுல கனடாவுல இத்தனை பேரு ஹிஜாப் அணிந்து பணிபுரிகிற பொழுது நாகப்பட்டினத்தில திருப்பூண்டியில ஒரு டாக்டர் ஹிஜாப் போட்டா உனக்கு குத்துதா? ஒரு நர்ஸ் ஹிஜாப் போட்டா வலிக்குதா? ஹிஜாப்னால என்ன பிரச்சனை? ஏன் கதறுகிறாய், கத்துகிறாய்? பெண்களை போக பொருளா பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த விஷ விதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கணும், முளைக்கவே கூடாது. அது என்ன? ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாட்டிலே, ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலே என்ன பணியில இருக்கும் போது ஹிஜாப் போட்டிருக்க, யூனிஃபார்ம் இல்லையா? எந்த ஆம்பளை டாக்டர் யூனிஃபார்மோட வர்றான் சொல்லு? உன்னை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்லையே, உன்னை பார்த்தா தான் மனுஷ மாதிரி தெரியல, காட்டுல இருந்து எஞ்சி வந்த கரடி மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்க கேட்டோமா? அரசுக்கு நன்றி, இது போன்ற விஷ விதைகளை நீங்கள் துடைத்தெறிந்திருக்கிறீர்கள். உன்னை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்ல, உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரி இல்ல. இந்த விளக்கம் எல்லாம் ஒன்று கேட்டது அவன். ஒரே ஒரு கேள்விதான், ஹிஜாப் அணிந்தால் எங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு என்ன தடை சொல்? அடுத்து பாருங்க, ஹிஜாப்ன்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் சொல்லப்பட்ட ஒண்ணா? வேற மதத்தில் சொல்லப்படலையா? எனது அருமை நடுநிலை மாற்றுமத தொப்புள் கொடி உறவுகளே, பெண்கள் தங்களுடைய மானத்தை, உடலை மறைக்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்கிறது. ஹிஜாப் குறித்து கிறிஸ்தவ மதம் பேசுவதை பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போயிருந்த போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகத்தில் வந்த ரெபக்கால் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை பார்த்தபோது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். ஆதியாகமம்ல 24வது அதிகாரத்தில் 62வது வசனத்தில் இது இருக்கிறது. தூதர்களின் நிமித்தம் பெண்கள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். கொரிந்தியா அப்படின்ற அதிகாரத்தில் 11வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இருக்கிறது.
இந்து மதத்துல ஹிஜாபு பத்தி பாருங்க. உனக்காக படைத்த உன் சீமாட்டிக்கு கூறு, உன்னுடைய கண்களை தாழ்வாக்கிக் கொள், பார்வையை மேல் நோக்காதே, அது உன் பாதத்தை நோக்கி இருக்கட்டும், பிறர் எவரும் உன் வெளித்தோற்றத்தை பார்க்கா வண்ணம் திரையிட்டு மறைத்துக் கொள். ரிக்வேதத்திலே 8வது அத்தியாயத்திலே 33வது சப்ஜெக்டிலே 19வது வசனம் எடுத்து பார். பெண்கள் மானத்தை மறைக்க அனைத்து மதங்களும் பாடுபடுகிறது. இஸ்லாம் பெண்களை உச்சத்திலே வைத்து பாதுகாக்கிறது. இந்த மார்க்கத்தை பற்றி நீ குறை சொல்லலாமா? ஹிஜாபை பத்தி வாய் திறக்கலாமா? எங்கள் இறைவன் எங்கள் பெண்களுக்கு விருப்பமாக அல்ல, விரும்பியோ விரும்பாமலோ நீ ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம் என்ற வார்த்தையில் அல்ல, கட்டாயமாக உன் மானத்தை மறைக்கிற இந்த ஹிஜாபை நீ அணிந்தே தீர வேண்டும் என்று எங்கள் இறைவன் எங்கள் பெண்களுக்கு விதித்திருக்கிற கட்டளை. இதை எங்கள் பெண்கள் விடமாட்டார்கள். கற்பை பாதுகாக்கிற, மானத்தை பாதுகாக்கிற ஒரு கண்ணிய ஆடை ஹிஜாப். பாருங்கள், இந்த ஹிஜாப் திருமறை குர்ஆன்ல இறைவனின் வார்த்தையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் என்ன செய்யும்? சில தகவல். இந்த ஹிஜாப் என்ன செய்யும் பாருங்கள். இந்த ஹிஜாப் பெண்களுக்கு கண்ணியத்தை தரும், பெண்களுக்கு பாதுகாப்பை தரும், பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரும், பெண்களுக்கு சுதந்திரத்தை தரும், பெண்களுக்கு உரிமையை தரும், பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனையை தரும், பெண்களுக்கு இறைவனின் மீது அச்சத்தை தரும், பெண்களுக்கு நன்மதிப்பை பெற்று தரும், பெண்களுக்கு இந்த ஹிஜாப் அச்சத்தை போக்கும், பெண்களுக்கு இந்த ஹிஜாப் போராடுகிற குணத்தை பெற்று தரும். வேற என்ன செய்யும் இந்த ஹிஜாப்? போலி பெண்ணியவாதிகளுக்கு ஹிஜாப் எரிச்சலை தரும், காவி சங்கிகளுக்கு ஹிஜாப் கடும் கோபத்தை தரும், காமவெறி பிடித்தவர்களை இந்த ஹிஜாப் கடுப்பேற்றும், அரைகுறை ஆடை அணிபவர்களுக்கு எதிராக இந்த ஹிஜாப் நிற்கும். காம கண்களையும் காம பார்வைகளையும் இந்த ஹிஜாப் தரை நோக்க செய்யும். வேற என்ன வேணும்? உலகத்திலே பெண்களை பாதுகாக்கிற ஒரு பொக்கிஷ ஆடை ஹிஜாப், கண்ணிய ஆடை ஹிஜாப். சங்கிகள் கருத்தை எதிர்க்க துணிவுமிக்க ஆடை இந்த ஹிஜாப். இந்த ஹிஜாப் என்னும் ஆடையை எங்கள் இஸ்லாமிய பெண்கள் உயிரே போனாலும் சரிதான், ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு இறுதியாய் ஒரே ஒரு செய்தி. அஸ்மா பின்த் அபூபக்கர் என்ற வீர பெண்மணி, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற அரக்க குணம் படைத்த ஒரு ஆட்சியாளன் அந்த பெண்ணிடத்திலே வருகிறான், அந்த அம்மையாரிடத்திலே வருகிறான், அந்த இஸ்லாமிய பெண்ணிடத்திலே வருகிறான், வந்து பேசுகிறான். அஸ்மாவே, உன் மகனை நான் கொன்று விட்டேன் என்கிறான். அப்பொழுது அந்த வீர பெண்மணி அஸ்மா சொன்னார்கள், அடே அயோக்கிய அராஜக ஆட்சியாளன் ஹஜ்ஜாஜே, நீ என் மகனுடைய உலக வாழ்க்கையை சீரழித்திருக்கலாம், என் மகனோ உன் மறுமை வாழ்க்கையை சீரழித்து விட்டார் என்றார்கள். இந்த உலகத்திலே ஆட்சியாளர்களாகிய நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தின் சட்டங்களுக்கு பல குடைச்சல்களை கொடுக்கலாம், பல தொந்தரவுகளை தரலாம், பல வேதனைகளை தொடுக்கலாம். இதற்கெல்லாம் இஸ்லாமிய சமூகமாகிய நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்கள் ஷரியத்தை உயிரை விட மேலாக மதிக்கிறோம். எங்களுக்கு எங்கள் இஸ்லாம் வழங்கியிருக்கிற, எங்கள் இறைவன் தந்திருக்கிற
இந்த ஷரியா சட்டங்கள் முஸ்லிம்களின் உயிரை விட மேலானது. உயிரே போனாலும் ஷரியத்து சட்டங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக பதிய வைத்து இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள் உங்கள் பகல் கனவுகளை எல்லாம் மூட்டை முடிச்சுகள் போட்டு குழி தோண்டி புதைத்து விடுங்கள். ஒருவேளை இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை நசுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கேடுகட்ட சிந்தனைகளை எங்கள் இறைவன் குழி தோண்டி புதைப்பான் இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.